வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம ஹோண்டா ஆக்டிவா Q7 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் ஈன்றது ஒரு மாடல் நம்ம பார்த்துருப்போம். இப்போது பேஸ் வேரியண்ட்டான Q7 தான் பார்க்க போகிறோம். இந்த Q7க்கும் ஈக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொமோட் பண்ணுது நம்ம பெங்களூர் லால்பாக் ரோடில் இருக்க சிட்டி ஹோண்டா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹோண்டா ஆக்டிவா Q7 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமேட்டிக் பார்க்கலாம் வாங்க. ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெங்களூரில் தான் ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். இப்போ ஹோண்டா ஆக்டிவாவில் பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டான Q7 தான் பார்க்க போகிறோம். இந்த Q7க்கும் ஹோண்டா ஆக்டிவாவுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா லெஃப்ட் சைடில் இருக்கிற Q7 பேஸ் வேரியண்ட். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவும் இந்த ஃப்ரண்ட் வியூவும் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் சிக்காக உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு டிஆர் லைட் கொண்டு வைப்பாங்க. பட் இந்த பேஸ் வேரியண்ட்டான Q7ல் பார்த்தவங்களுக்கு இந்த எல்இடி செக்மெண்ட் டிஆர் லைட் பதிலாக உங்களுக்கு பிளாக்ல உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்க டிசைன்ஸில் அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல, அதே சேம் டிசைன் தான். உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹெட்லைட் கொண்டு இருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க வெண்டாரும் சரி, அதே போல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க வெண்டா கேப்பும் சரி உங்களுக்கு டியூல் டோன் கலரில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 90/90யும் 12 இன்ச்சஸ்க்கான வீல் இருக்குது. அதே போல் ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும், இதில் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனும் கொண்டு இருக்காங்க. அதாவது சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பக்கம் வந்தால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் பார்த்தவங்களுக்கு நிறைய அப்டேட் இருக்குது. இது ஒரு பேஸ் வேரியண்ட்னால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. இதே உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் பார்த்தவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு நிறையவே இருக்குது. பட் இந்த Q7ல் பார்த்தவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கம்மி. இது ஒரு பேஸ் வேரியண்ட்னால இது ஒரு கலர்ஃபுல்லான உங்களுக்கு 5 இன்ச்சஸ்க்கான உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கொண்டு இருக்காங்க. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தவங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் இருக்குது, பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, ட்ரிப் சேஞ்சஸ்க்கான கண்ட்ரோல் கீ இருக்குது. அதே போல் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான கண்ட்ரோல் கீயும் இதில் கொண்டு இருக்காங்க. சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரீமியம் குவாலிட்டியாக சுவிச்சஸ் இதில் இருக்குது. பாசிங் லைட்லேயும் உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் கொண்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என் கொண்டு இருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன்லேயும் உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு மோட் சேஞ்சஸ்க்கான பட்டனும் இருக்குது. அதே போல் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் கீயும் கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு க்ளவ் பாக்ஸ் சின்னதாக இருக்கும். பட் இதில் பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஸ்டோர் பண்ணணும், நம்மளோட செல்ஃபோன் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேலே உங்களுக்கு சி டைப்க்கான சார்ஜிங் பின் இதில் கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளோர் போர்ட் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே சேம் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சார்ஜிங் பாயிண்ட் கொண்டு இருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் Q7 பார்த்தவங்களுக்கு 1.5 கிலோவாட் பேட்டரி பேக்கில் லித்தியம் அயன் பேட்டரி பேக்கில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்கில் உங்களுக்கு 90 கிலோமீட்டர் போகிற மாதிரி கொண்டு இருக்காங்க. நம்ம ரியல் டைம் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 60 to 70 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்ன பார்த்தவங்களுக்கு 55லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. இதில் கொண்டு இருக்க மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு BLDC அப் மோட்டார் இதில் இருக்குது. இதே நம்ம ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு இந்தியாவிலேயும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரியாக ஹோண்டா ஆக்டிவா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரியோட கிலோவாட்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 3 கிலோவாட்ஸ் பேட்டரி பேக்கில் அது கொண்டு வந்தாங்க. அதே போல் மோட்டார் பார்த்தவங்களுக்கு PMS மோட்டார் அதில் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதோட வண்டியோட ஸ்பீடே பார்த்தவங்களுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ரேஞ்ச் பார்த்தவங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்கில் உங்களுக்கு 120 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஐடிசி ரேட்டிங்கில் கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஹோண்டா ஆக்டிவா Q7 பேஸ் வேரியண்ட்டில் சைட் ப்ரொஃபைலெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த Q7 பேட்சிங் மட்டும் தான் உங்களுக்கு ரியர் பொசிஷனை கொண்டு இருப்பாங்க. அதே போல் கிராப் ஹேண்டிலும் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொண்டு இருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா க்கும் இந்த Q7க்கும் கிராப் ஹேண்டிலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீட்லேயும் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பூட் ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி பூட் ஸ்பேஸ் இருக்குது. அடிஷ்னல் நம்ம ஸ்மால் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இதில் கொண்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு அண்டர் ஸ்டோரேஜ் பார்த்தா கிடையவே கிடையாது. பட் இந்த ஹோண்டா ஆக்டிவா Q7 உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மோட்டார் பார்த்தவங்களுக்கு BLDC அப் மோட்டார் தான் இதில் கொண்டு இருக்காங்க. 3.1 கிலோவாட்ஸ் மோட்டார் பேக்கில் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க. சரி, அப்படியே ரியர் பொசிஷன் பார்ப்போம்.
ரியர் பொசிஷன் பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா ஈக்கும் இந்த QC1க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக ரியர் பொசிஷன் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஹோண்டா ஆக்டிவா QC1, இது ஹோண்டா ஆக்டிவா ஈன்ற மாதிரி ரியர் பொசிஷன் கொண்டு வந்த டெய்ல் லைட்லேயே நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஈல பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு டெய்ல் லைட் இருக்கும், ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் இருக்கும். பட் இந்த QC1ல் பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு ரியர் பொசிஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் மவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு டெய்ல் லைட்கான கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் எல்இடி செக்மெண்ட்டில். அதே போல் இந்த ஃபுட்ரஸ் பார்த்தவங்களுக்கு நம்மளுடைய லேடிஸ் ஃபுட்ரஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஃபுட்ரஸும் பார்த்தவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா QC1 பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான உங்களுக்கு ரப்பர் ஃபினிஷிங் கொண்டு வாங்க. பட் இந்த ஈயில் பார்த்தவங்களுக்கு ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொண்டு வாங்க. ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா நல்லாவே தெரியும். அதே போல் சைட் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா ஈக்கும் இந்த QC1க்கும் ப்ரீமியம் செக்லேருந்து ஒரு பேஸ் வேரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுமோ அது எல்லாமே இந்த ஹோண்டா ஆக்டிவா QC1ல் கொண்டு வந்திருக்காங்க. ரியர் பொசிஷன் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தவங்களுக்கு ட்ரம் தான். இது உங்களுக்கு ரியர் பொசிஷன் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு CBS பிரேக்கிங் சிஸ்டம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம ஹோண்டா ஆக்டிவா QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன பார்த்தாலும் இது ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக பார்த்தாலும் 90,000 கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வரும் பார்த்தவங்களுக்கு 1 லேக்லேருந்து 1,05,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். அதாவது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ ரீச் ஆகும் பார்த்தா மோதன் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள இந்த ஹோண்டா ஆக்டிவா QC1 தான் கண்டிப்பாக ரீச் ஆகும் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பேஸ் வேரியன்ட். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சார்ஜிங்லாம் பார்த்தவங்களுக்கு நம்மளை வீட்டிலே நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதே போல் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியுமா கேட்டால் இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஃபிக்ஸபிள் பேட்டரி தான் இந்த ஹோண்டா ஆக்டிவா QC1 கொண்டு இருக்காங்க. இதே நம்ம ஹோண்டா ஆக்டிவா பார்த்தவங்களுக்கு ஸ்டாப்பபிள் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பபிள் பேட்டரி நியர்பை ஸ்டாப் ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அங்கே எடுத்து இந்த பேட்டரி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டாப் பேட்டரி கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஹோண்டா ஆக்டிவா QC1 பேஸ் வேரியண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.